ஆண்டவர் அணிக்கு இதனுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய முயற்சி டெஃபினெட்லி வெற்றி அடையும். நன்றி. வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே நீங்க ரெண்டு பேரும் தான் உதாரணம். எவ்வளவு காம்படிஷன் இருக்கலாம், எவ்வளவு வந்து உங்க ரெண்டு பேரோட பிலிமும் ஒரே நாள்ல கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம். முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஆசான் கூட நடிச்சிருக்கீங்க. ஒரு ஆக்டர்ஸ்குள்ள ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் ஒரு உதாரணம். இத்தனை யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும்போது ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி அதுக்கு கண்டிப்பா இதுல வந்து நட்பு வந்து ஒரு ஆள் பண்றது இல்லை. அந்த மாதிரி ரெண்டு பேர் வேணும். அந்த ரெண்டு பேர் தான் நாங்க. இட்ஸ் a கான்ஷியஸ் டிசிஷன். எங்களுக்குள்ள இருக்கிற போட்டி என்ன எல்லாமே தெரியும். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேளை சின்ன வயசுலயே அந்த முடிவு எடுத்தோம். இந்த வயசுல இருக்காம சின்ன வயசுல எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு இப்ப சொல்லிக்க பெருமையா இருக்கு. நடிகர் சங்கத்தோட புது கட்டிடம், அந்த புது அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கமல், அப்புறம் ரஜினி சார். எல்லாரும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். அது யாராருக்கு என்னென்ன கனவுகள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேற்றணும். ஒரு ஜிம் இருக்கணும், நிறைய பேர் வந்து பேசணும். அதெல்லாம் சிவாஜி சார், விகேஆர் எல்லாரும் உட்காந்து சுருத்து படைக்கும் போது மேஸ்திரி மாதிரி அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கேஷுவலா இருக்கிறது. நாங்களும் அடிக்கடி போயிருக்கோம். இப்ப இன்னும் அது அடிக்கடி நடக்கணும்னு நம்ம வந்து கேஷுவலா மீட் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க இது என்னது எல்லாரும் கெட்டிங் டுகெதர், சும்மா ஒரு கலாட்டா பண்ணிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் விட ஏதாவது கிரியேட்டிவா ஆர் ப்ரொடக்டிவா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரி நடிகர் சங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல ஆக்சுவலி நிறைய வந்து கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பிகாஸ் இது ஒன்லி துவக்கம் தான். இது ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நிறைய வந்து ஈவன் கமல் ஆல்சோ ஹேஸ் a lot of ideas. ஈவன் நாதர் ஆல்சோ எல்லா குரூப்பே வந்து they are open for opinions. அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு ஏதாவது வந்து முடிவு. நீங்க யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ராமநாதபுரமா எந்த தோத்தவங்களும் ஜெயிச்சவங்க தான். இதுல எல்லாரும் வின் பண்றவங்க தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஆடுறவங்க எல்லாமே வின் பண்றவங்க தான். போய் அந்த யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஒரு பால் அப்படி போவோம், அவ்வளவுதான். Thank you so much.